friends, welcome to Noni Tailors. Product design என்னென்ன மெட்டீரியல் தேன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். லோட் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறதுனால நம்ம நெக் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ஃபேப்ரிக் லூப் போட்டு பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் 2+2 4 strands எடுத்திருக்கேன். நம்ம லோட் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறதுனால நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் போடுறது நம்ம வந்து உள்பக்கம் வந்து வெளிப்பக்கம் எடுக்கிறப்போ ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. இதில் கொஞ்சம் ஃப்ரீயாக போடணும், ரொம்ப டைட்டும் இல்லாமல் அதே மாதிரி அடிப்பக்கம் வந்து த்ரெட் இருக்கக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணுறப்போ இந்த பைப்பிங் த்ரெட் இருக்குல்ல அந்த மாதிரி சுருங்கிரும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக போடுங்க. அதே மாதிரி த்ரெட்டு உள்பக்கம் இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. உள்பக்கம் வந்து ரொம்ப லூஸ் ஆகாமல் பார்த்து போடணும். கிராஸில் போட்டிங்கன்னா நீட்டாக அழகாக வரும். நம்ம ஒயிட் த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, பைப்பிங் த்ரெட்டு, அது தெரியாத அளவுக்கு போடுங்க. அதேமாரி மேலேயும் போடக்கூடாது. ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு வந்துடணும். நம்ம வந்து மேலே போட்டாலும் ரொம்ப தின்னாயிரும், ரொம்ப திக்காயிரும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த நீடில் வச்சு ஒயிட் த்ரெட் இருக்குல்லையே அதை வந்து உள்ளே தள்ளி விட்டுடலாம். இந்த மாதிரி உள்ளே லைட்டாக தள்ளி விட்டுரும். நீடில் வச்சு போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாயிரும், ஒயிட் த்ரெட் தெரியாத அளவுக்கு ஆயிரும். இந்த மாதிரியே ஃபுல் லைனை போட்டுக்கலாம் நெக்கை சுற்றிலும். இப்போ நம்ம வந்து லோடு ஸ்டிச்லாம் ஃபுல்லும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட்டை தான் நம்ம போடுறோம். ஒரு த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டு த்ரெட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு செயினோட அளவு வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி போடுங்க. பைப்பிங் த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, லோட் ஸ்டிச் போட்டுக்கல, இதை ஒட்டிலுமே செயின் வர மாதிரி போடணும். இதில் ஒரு லைன் போட்டிருக்கேன், இங்கே வந்து 2 லைன் போட்டிருக்கேன். ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் வந்து நான் 2 லைன் போட்டிருக்கேன். இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா, நீடில் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே திரும்ப உள் பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஒரு 3 பீட்ஸ்க்கு இடையில சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம இந்த மாதிரியே போட்டுக்கலாம். லைன் பூராவே இந்த மாதிரி தான் போடணும். த்ரெட்டை வந்து நம்ம உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கம் எடுக்கிறப்போ இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம அது பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த இடைவெளியில் இந்த 2 பீட்ஸ்க்கும் இடைவெளி இருக்குது பாருங்கள், 2 பீட்ஸ்க்கு இடையில நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ரெண்டு பீட்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போடுறதுக்கு வந்து ஃபேப்ரிக்கில் வந்து கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம்.
ஸ்டோன் அந்த ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கோம் இல்லையா, இது மேலே ஸ்டோன் போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஸ்டோன் வந்து கீழே விழாது. அதே மாதிரி உள்பக்கம் வந்து அயன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஸ்டோன் கீழே விழாமல் நீட்டாக இருக்கும். ஸ்டோன் நல்லா ட்ரை ஆகிட்டு, ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டோனை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் வர மாதிரிக்கு போடணும். த்ரெட்டு வந்து சிங்கிள் த்ரெட்டில் போடுங்க, அப்போ உங்களுக்கு த்ரெட்டு வந்து வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரியே நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் இந்த மாதிரி வர்ற மாதிரிக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு நான் வந்து திலகம் செப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், க்ரீன் கலரில். நம்ம அதை போட்டுக்கலாம். ஸ்டோனுக்கு நேராக வர்ற மாதிரிக்கு இந்த மாதிரி போடணும். ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதி வந்து மேல் பக்கம் வர்றது மாதிரிக்கு ஸ்டோனை ஒட்டி போடாமல் கொஞ்சம் மேலே தள்ளி நம்ம போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் போடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மேலே தள்ளி போட்டுக்கலாம். ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிட்டு, ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து ஸ்டோனை சுற்றிலும் வச்சு பார்த்துட்டு அதே அளவு கட் பண்ணணும். நம்ம வந்து ஒன்று கட் பண்ணிட்டோம் இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஷார்ப் பகுதியில் நீடில் எடுத்துக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து சிங்கிள் த்ரெட்டில் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். த்ரெட்டு வந்து ஒரு த்ரெட்டு தான் நம்ம நாட் போட்டிருக்கோம். சிங்கிள் த்ரெட்டில் போடுறப்போ வந்து உங்களுக்கு த்ரெட்டு வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். அதேமாதிரி சேம் கலர் த்ரெட்டில் போடுங்க. இப்போ நம்ம வந்து அடிப்பக்கம் ஒரு சைடு ஸ்டிச்சு, ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று. இந்த ஸ்டோனுக்கு 2 ஸ்டோனுக்கு இடையிலையும் நம்ம வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆன்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று. பீட்ஸ் போட்டுட்டு நம்ம 2 பீட்ஸ்க்கு இடையிலையும் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியே ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஸ்டோனும் பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்கை சுற்றிலுமே நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். நெக்கோட சென்டர் பகுதியில் வர மாதிரிக்கு. நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போடணும், ரொம்ப நெருக்கமாக போட வேண்டாம். ஸ்டோன் ஃபேப்ரிக்லும் நிறையா போட்டு ஸ்டோன் போட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் காய விட்டுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும், கீழேயும் விழாது. அதேமாதிரி நம்ம வந்து உள்பக்கம் அயன் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்டோன்னால் வந்து விழாது. ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் நிறையாவே போட்டு ஸ்டோன் போடுங்க. நிறையனா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு போட வேண்டாம், ஓரளவுக்கு போடுங்க. இப்போ நம்ம இதை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நம்ம இங்கே போட்டோம் இல்லையா ஸ்டோனுக்கு, அதே மாதிரி தான் இதுவும் நான் அதே அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் ஒரு சுகர் பீடும் போட்டுக்கலாம். திரும்ப நம்ம வந்து நீடில் பக்கத்தில் எடுத்துட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்க நம்ம ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்லீவ் டிசைன் சேம் மெத்தடில் தான், சேம் பார்டர் லைன் போட்டுட்டு அங்கங்கே இந்த மாதிரி ஃப்ளவர் போடுங்க ஸ்டோனால் சூப்பராக இருக்கும். ரொம்ப நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.